இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு மேல நடக்க போறது எல்லாத்தையும் அந்த பரமேஸ்வரன் தான் முடிவு பண்ண. அதை விட்டுட்டு அந்த ஆள்கிட்ட இருக்கிற மொத்த வலையிலையும் அவளே வாங்கிக்கிட்டாள்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, அதை விடுங்க. நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கல்ல மாங்கல்ய சாஸ்திரத்துக்கு எல்லாரையும் எவ்வளவு அவசரப்படுத்தினான்னு. என்னோட எதிரிங்க என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. அப்படி என்னால அவங்களை எதுவுமே செய்ய முடியல. ஐயோ கடவுளே, எங்க இந்த கருணா? நகை வாங்கிட்டு வரேன்னு போனா இன்னும் வரலையே. ச்சே, போன இடம் வந்த இடம் இருக்கான். என்ன பையன் அவன்? என்ன பண்ணலாம்? பேசாம போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கலாம். இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியறதில்ல. பாட்டி. மயூரி, சாஸ்திரிகள் வந்துட்டாரா? வா போல. பாட்டி, சாஸ்திரிகள் வரது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அப்படி முக்கியம்? இங்க பாருங்க பாட்டி, நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னா இந்த பொண்ணு திரும்ப திரும்ப இதே சொல்றாளேன்னு உங்களுக்கு எரிச்சல் வரலாம். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், அந்த அமிர்தாவோட நடவடிக்கை உங்களுக்கே விசித்திரமா தெரியல? நடவடிக்கைய இத பாரு, அவ பாட்டுக்கு அவ இருந்துகிட்டு இருக்கா. அதுல என்ன உனக்கு விசித்திரம் இருக்கு? உங்க எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு பாட்டி. கண்ணு இருந்தும் ஏன் இப்படி குருட்டுத்தனமா இருக்கீங்க? இத பாரு மயூரி, உனக்கு என்ன சொல்லணுமோ அத தெளிவா சொல்லு. அந்த அமிர்தா காலையில இருந்து எல்லா சடங்குக்கும் எவ்வளவு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்கா. அத நீங்க கவனிக்கவே இல்லையா? அது உங்களுக்கு விசித்திரமா தெரியல? அதுவும் இல்லாம வீட்டுக்கு வளையல்காரன் வந்தால அவன் கிட்ட எல்லா வளையலையும் மொத்தமா வாங்கியிருக்கா. இது உங்களுக்கு விசித்திரமா தெரியலையா பாட்டி? சொல்லுங்க பாட்டி. ஏற்கனவே அர்ஜுனோட பொண்டாட்டி தானே அவ. ஏன் இந்த மாதிரி சடங்குக்கெல்லாம் இவ்வளவு அவசரப்படுறா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை முழுக்க கூடவே இருப்பேன்னு அக்னிய வளம் வந்து சத்தியம் பண்ண பொண்டாட்டி இப்போ அர்ஜுனை விட்டுட்டா திரும்பவும் கிடைக்க மாட்டான்ற மாதிரி மாங்கல்ய சாஸ்திரத்துக்கு எல்லாரையும் ஏன் அவசரப்படுத்தணும்? சொல்லுங்க பாட்டி. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகமே வரலையா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காமால கண்ணுக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா. சந்தேகத்தோடு பார்த்தா பாக்குற எல்லாரும் குற்றவாளிகளா தான் தெரிவாங்க. இத பருமயூரி, நேத்தையிலிருந்து அமிர்தா அந்த சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம்னு எல்லா பூஜை புனஸ்காரம் செஞ்சு களைச்சு போயிருக்கா. அதனால அவ அப்படி நடந்திருக்கலாம். அர்ஜுன மனசார காதலிக்கிற பொண்ணு அவ. மறுபடியும் புருஷன் கையால தாலி கட்டிக்க போறோங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? இது சகஜம் தானே? இத பாரு, சும்மா தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு உன் மூளையையும் குழப்பிக்கிட்டு எங்க மூளையையும் குழப்பிக்கிட்டு இருக்காத. அது அப்படி இல்ல பாட்டி. போதும் மயூரி, இப்படி அர்த்தமே இல்லாம ஒருத்தர் மேல நீ சொல்றத கேட்டு கேட்டு அலுத்து போயிடுச்சு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதை நிரூபிக்க முயற்சி பண்ற? ஓ, போன தடவை சொன்ன மாதிரியே அர்ஜுன் கூட இருக்கிறது அமிர்தா இல்ல, அமிர்தா உருவத்துல வந்திருக்கிற நாகராணின்னு சொல்ல போறியா? தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத. அதை தவிர வேற என்ன வேணும்னாலும் சொல்லு, கேட்டுக்கிறேன். பைத்தியக்கார பொண்ணு. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, வா. ஐயோ ஐயோ. அர்ஜுன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அண்ணி, சாஸ்திரம் பூஜை அது இதுன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிட்டேன். ஸோ தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் தான் டச்சப் பண்ணிக்கலான்னு இங்கே வந்தேன். அங்க அவ என்னடான்னா உன் கையால மறுபடியும் தாலியை கட்டிக்கிறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கா. நீ என்னடான்னா டச்சப் அது இதுன்னு இங்க நின்று அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. நல்ல கதையா இருக்கு. பொண்டாட்டி சதாப்தி எக்ஸ்பிரஸ், புருஷன் பேசஞ்சர் ட்ரெயின். ரொம்ப நல்லா இருக்குப்பா உங்க ஜோடி.
அதெல்லாம் விடுங்க அண்ணி. நான் பார்க்க எப்படி இருக்கேன் சொல்லுங்க. உனக்கு என்னப்பா, இளவரசன் எப்பவுமே இளவரசன் மாதிரி தான் இருப்பான். அது சரி, இன்னைக்கு என்ன விசேஷம்? உன் பொண்டாட்டி எல்லாரையும் அவ்வளவு அவசரப்படுத்துறா. என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? அதான் எனக்கும் புரியல அண்ணி. இத்தனை நாளா நான் தான் அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. மொத்தத்துல நம்ம அமிர்தா சந்தோஷமா பூஜையில உட்காந்துருக்காங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அண்ணி. இது பாரு அர்ஜுன், பொறுப்புள்ள அண்ணியா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. உன் பொண்டாட்டி இப்படி சந்தோஷமா இருக்கும் போதே நீங்க ஒரு ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வந்துருங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்க 2 பேரும் இப்படியே இருப்பீங்க? வீட்ல ஒரு தொட்டில் ஆட வேண்டாமா? ஓஹோ, சீனியர்ஸ் நீங்க இருக்கும் போது நாங்க முன்னாடி போக முடியுமா? இதோ பாரு, இந்த விளையாட்டு தான் வேணாங்கிறேன். முதல்ல நான் சொல்றது நீ செய். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீங்க 2 பேரும் நிம்மதியா குடும்பம் நடத்தி நான் பார்த்ததே இல்ல. ஆனா நானும் உங்க அண்ணனும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததே கிடையாது. எங்களுக்கு கல்யாணமான புதுசுல நாங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா உங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல. ஆமா அண்ணி, அது உண்மைதான். நாங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசுற நிமிஷங்கள விரல விட்டு என்னலாம். அதுக்காக தான் அர்ஜுன் நான் சொல்றேன், இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் முடிஞ்ச கையோட ஒரு நல்ல பிளேஸ்க்கு ஒரு வாரம் ஹனிமூன் போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆன புதுசுல ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதுதான் ஃபவுண்டேஷனா நிக்கும். சொல்றது புரியுதா? புரியுது அண்ணி. நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மொரிஷியஸ்ல நல்ல பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கான். நீ மொரிஷியஸ்க்கு போனாலும் சரி, பாரிஸ்க்கு போனாலும் சரி, போற இடம் முக்கியம் இல்ல, தனிமை தான் முக்கியம். புரியுதா அர்ஜுன்? அண்ணி, நீங்களும் அண்ணனும் கூட எங்க கூட வந்துருங்க. நீங்க 2 பேரும் கூட வெக்கேஷனுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணனுக்கு வர வர ஆபீஸ் தான் 2வது வீடா மாறிடுச்சு. அவர் வந்த மாதிரி தான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்நேரம் பந்தக்கால் ஹால்ல நட்டிருப்பாங்க. சீக்கிரம் போலாம், கிளம்பு. பாட்டி திட்ட போறாங்க. வா அர்ஜுன். போலாம். அப்பா, பாபா ஒரு நிமிஷத்துல வரணும் கிளம்பி போனாரு. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரல. என்னப்பா நடக்குதுங்க? கொஞ்சம் பொறுமையா இருடா கர்ணா. பாபா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காரு. வந்துருவாரு, கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். காலத்ரிகால நேத்ரத்ரி நேத்ர சூலத்ரி சூலகாத்ரம் சத்யப்ரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்ரம் நிஷ்பிரபஞ்சாதி நிஷ்கலங்கோஹம் நிஜ பூர்ண போதஹம். விஷ்ணு, கர்ணா, ஐந்திரீம் திசம் பத்மாமி ஆக்னேயம் திசம் பத்மாமி. எதுக்கு, ஏன் இப்படி எந்த கேள்வியும் கேட்காம இப்ப நடக்க போறத சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க, அது போதும். காலத்ரிகால நேத்ரத்ரி நேத்ர சூலத்ரி சூலகாத்ரம் சத்யப்ரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்ரம் நிஷ்பிரபஞ்சாதி நிஷ்கலங்கோஹம் நிஜ பூர்ண போதஹம். प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोहं स्वप्रकाशोहं हं हं सच्चित् प्रमाणम् ओम ओम मूल प्रमेयम् ओम ओम अयं ब्रह्मास्मि ओम ओम अहं ब्रह्मास्मि ओम ओम सहस्रघण्ट शब्द विहरति शिवडमरुगनाद विहरति ओम शिवोऽहम् பாலகோபாலனுடைய மாய வேஷம். காலத்ரிகால நேத்ரத்ரி நேத்ர சூலத்ரி சூலகாத்ரம். பரமேஸ்வரா,
என்னப்பா உன் திருவிளையாடு? எனக்கு ஏன் இந்த அக்னி பரீட்சை? பாலகோபாலனோட மாய வேஷத்துல அவதரிச்சிருக்கிறது அந்த பைரவனா தான் இருக்கணும். இப்படி தந்திரமா ஒரு அவதாரத்துல வருது நிச்சயமா அந்த பைரவனா தான் இருக்கணும். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி மௌனமா இருந்தா எப்படிப்பா? இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு இருக்கிற சக்திகள் எல்லாம் போற மாதிரி பண்ணி என் கைகளை கட்டி போட்டு என்ன ஒரு சிலையாட்டம் நிக்க வச்சுட்டேப்பா. இது நியாயமா? சொல்லு பரமேஸ்வரா. உன்னையே நம்பி வந்திருக்கிற உன்னோட பக்தைய இப்படி நிராதரவா நிக்க வச்சுட்டேப்பா. உன்னுடைய இந்த நிலைய என்னால நிச்சயமா மன்னிக்கவே முடியாது பரமேஸ்வரா, மன்னிக்க முடியாது. அட என்னப்பா அர்ஜுன் இது சும்மா தாம் தூம்னு ரெடியா இருக்க? ஆமாப்பா, அமிர்தா அவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு ரெடியா இருக்கும் போது நான் இவ்வளவு கூட ரெடி ஆகலன்னா எப்படி? ஒரு வழியா என் பையன் 2வது தடவையா தாலி கட்ட ரெடி ஆயிட்டான் போல தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். இனிமேலாவது உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம, கருத்து வேறுபாடு இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீங்க 2 பேருமே எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ்பா. ஆனா அர்ஜுன், ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, அமிர்தா எதுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் இவ்வளவு அவசர அவசரமா முடிக்கணும்னு நினைக்கிறா? அதான்ப்பா எனக்கும் புரிய மாட்டேங்குது. நியாயப்படி பார்த்தா இந்த பூஜையில எல்லாம் ஆர்வம் இல்லாத நான் தான் எல்லாரையும் அவசரப்படுத்திருக்கணும்ப்பா. எப்பவுமே சாமி முன்னாடி தியானம் பண்றதுக்கு உட்காந்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல எழுந்திரிச்சு வரவே மாட்டாங்க. பட் இன்னைக்கு அவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க ஒரு மாதிரி அப்படிதான் விடுங்கப்பா. சில நேரத்துல அந்த எக்ஸ்ட்ரீம், சில நேரத்துல இந்த எக்ஸ்ட்ரீம். எப்படியோ சந்தோஷமா பூஜை ஒத்துக்கிட்டாங்கல்ல, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்ப்பா. எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த சாஸ்திரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஹனிமூனுக்கு எங்க போறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடுகளையும் நான் பார்த்துக்கிறேன். அட, ஹனிமூன்னு சொன்ன உடனே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன். சரி, நீ போய் பூஜையில உட்காரு, நான் வரேன். சரிப்பா. அப்பா, என்னப்பா நடக்குதுங்க? யாருப்பா இந்த சின்ன பையன்? எனக்கு ஒண்ணும் புரியல. பாலகோபாலனுடைய மாய வேஷத்துல பாபா வந்திருக்காரு கர்ணா. அப்படின்னா பைரவ பாபா தன்னோட தவ வலிமையினால எத்தனையோ சக்திகள் அடைஞ்சிருக்காரு. அதுல ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுதான் கர்ணா. பாலகோபாலனோட மாய வேஷத்தால வர்ற திறமைக்கு முன்னாடி எப்பேற்பட்ட தெய்வ சக்தியா இருந்தாலும் தலை வணங்கியே ஆகணும் கர்ணா. பைரவ பாபா அடைஞ்சிருக்கிற இந்த மாய உருவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சில நேரங்கள்ல சாட்சாத் அந்த தெய்வ சக்திகளுக்கு முடியாத காரியமா இருக்கும். அப்படி அவர் தன்னோட தவத்தால ஒரு பெரிய சக்தியை அடைஞ்சிருக்காரு கர்ணா. பாபாவோட இந்த அவதாரத்துக்கு அந்த மயில் தலைவணங்கியே ஆகணும். பாபா சொன்ன மாதிரி எதுவும் பேசாம நீ அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு.
बध्नामि आग्नेयं दिशं बध्नामि याम्यं दिशं बध्नामि नैऋतिं दिशं बध्नामि அமிர்தா, எங்க ஏ அமிர்தா? அர்ஜுன், இங்க இருக்கியாடா நீ? உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? நேரம் ஆகுதுன்னு சாஸ்திரிகள் அங்க புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல உன் ரூம்ல என்னடா பண்ற? ஒண்ணும் இல்ல பாட்டி, பூஜைக்கு அமிர்தாவையும் கூட்டிக்கிட்டு 2 பேரும் ஒன்னா வந்து உட்காரலாம் நீங்க வந்தேன். அமிர்தாவா? அவ எப்பவோ கீழே இறங்கி வந்து மனையில உட்காந்து பந்தகாலுக்கு பிரதிஷ்டை பூஜை பண்ணியாச்சு. என்ன, அமிர்தா ஏற்கனவே பூஜையில வந்து உட்கார்ந்துட்டாங்களா? என்னை விட்டு அமிர்தா தனியா பூஜையை முடிச்சிட்டாங்களா? என்ன பாட்டி ஆச்சரியமா இருக்கு. அதை ஏன் கேக்குற? அவ எவ்வளவு அவசர அவசரமா பூஜை பண்ணான்னு தெரியுமா உனக்கு? அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நீ எப்ப தாலி கட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா. புரியுதா அர்ஜுன்? அவளை இப்படியே விட்டேன்னு வச்சுக்க, சாஸ்திரி வேணா எல்லா பூஜையும் நானே பண்ணிடுறேன்னு பண்ணிடுவா போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க பூஜை புனஸ்காரன்னா எட்டாத தூரத்துக்கு ஓடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு பூஜைனா எவ்வளவு ஆர்வம் தெரியுமா? பைத்தியக்காரி, இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அமிர்தாவுக்கு பூஜை மேல ஆர்வம் அதிகம்னு எனக்கும் தெரியும். ஆனா அவசரமும் அதிகம்னு இன்னைக்கு தான் பாட்டி எனக்கு தெரியுது. பூஜை பண்றதுக்கு அவசரப்படுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. ஆனா என்ன காரணத்துக்காக இந்த பூஜையை பண்றோமோ அதுக்கும் அவசரப்பட்டா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. அப்படின்னா? அப்படின்னா அவசர அவசரமா பூஜை பண்ற மாதிரி அவசர அவசரமா தொட்டில கட்டுங்கன்னு அர்த்தம். ஆடடடட, திருடா, வெக்கத்தை பாரு. என்னமோப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. வா வா, சாஸ்திரிகள் காத்துட்டு இருக்காரு, நேரம் ஆயிடுச்சு. வா. ஜெய் மகாகாளி. நீ எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட தெய்வ சக்தியா இருந்தாலும் சரி, இந்த பைரவனுடைய மாய அவதாரத்துக்கு முன்னாடி நீ தலை வணங்கியே தீரணும். 1000 சக்திகள் என்னை எதிர்த்து நின்னாலும் அதை சாம்பலாக்கக்கூடிய கலைய தெரிஞ்சு வச்சிருக்கிற இந்த துணிச்சலான பைரவனுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மயில் நீ ஏமாத்திரம். என்னுடைய இந்த அவதாரத்துக்கு நீ கீழ்ப்பணிஞ்சே தீரணும். தோத்து சரணடைச்சே தீரணும். இந்த நிமிஷமே உன்னை ஒண்ணு இல்லாம பண்ணி நாகமணியை ஏன் கைவசப்படுத்தி காட்டுறேன். என்ன தடுக்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு நானும் பார்த்துடுறேன். இந்த பைரவன் யாருன்னு, என்னுடைய திறமை எப்படிப்பட்டதுன்னு மொத்த நாகலோகத்துக்கும் தெரிஞ்சாகணும். இந்த பைரவன் நாகமணிக்கு சொந்தக்காரன் ஆகணும். மொத்த நாக உலகமும் என் பாதத்துல வந்து சரணாகதி அடைஞ்சாகணும். மகா தெய்வ சக்திகளையே பார்த்து பயப்படாதண்ணா,
உன்ன மாதிரி சின்ன சின்ன சக்திகளை எல்லாம் பார்த்து பயந்துடுவேன்னு நினைச்சியா? உன்னுடைய ஸ்தானம் என்னங்கறத நான் இப்பவே காட்டுறேன் பாரு.